பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6வது வசனம், நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீதி என்பது நியாயம். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் நியாயத்தை செய்கிற போது தன்னுடைய வாழ்க்கையில் திருப்தி அடைகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. நீதி என்பது தன்னுடைய தொழிலிலே சரியாக இருப்பது, நியாயம் செய்வது, தன் மூலம் அடுத்தவருடைய வாழ்க்கை பாதிக்கப்படாமல் நீதியாக நியாயமாக இந்த உலகத்திலே வாழ்வது. இன்றைக்கு தன்னுடைய பெற்றோர்களிடத்தில் நீதியாக இருப்பது கிடையாது, தன்னுடைய சகோதரரிடத்திலே நீதியாக இருப்பது கிடையாது, சமூகத்திலே நீதியாக இருப்பது கிடையாது. இதன் மூலம் ஒவ்வொரு மனிதனும் திருப்தி இல்லாமல் இன்றைக்கு உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள், நீதியை நான் செய்ய வேண்டும், நீதியை இந்த உலகத்திற்கு நான் எடுத்து கொண்டு வர வேண்டும் என்று சொல்லக்கூடிய பசி உடையவர்கள், தாகமுடையவர்கள், அவர்கள் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள்தான் திருப்தி அடைய முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு ஒவ்வொரு மனிதனும் திருப்தி இல்லாமல், பணத்திலே திருப்தி இல்லாமல், சமாதானம் இல்லாமல், ஒவ்வொரு சூழ்நிலையிலும் இன்றைக்கு கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறான். காரணம், திருப்தி இல்லை. பணத்திலே திருப்தி இல்லை, ஆடம்பர வாழ்க்கையிலே திருப்தி இல்லை. காரணம் என்னவென்றால், வேதம் சொல்லுகிறது, அவன் நீதியாக வாழவில்லை. உலக வாழ்க்கையிலே, தன்னுடைய வாழ்க்கையிலே நியாயம் செய்வது கிடையாது. இந்த நியாயம் செய்யாமல் இருப்பதின் காரணமாக தான் அவன் வாழ்க்கையிலே திருப்தி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நீதியை தரக்கூடிய தேவாதி தேவன், நீதியை செய்யக்கூடிய தேவாதி தேவன் நம்முடைய நாதராகிய கிறிஸ்து ஒருவரே. எனவே அவரிடத்திலே நாம் நெருங்குகின்ற போது அவர் நமக்கு நீதியை தருவார், நியாயம் செய்யும்படியான நல்ல ஒரு மனப்பக்குவத்தை தருவார், இன்னுமாக நீதியை செய்யும்படியான ஒரு உணர்வை ஆண்டவர் நமக்கு தருவார். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்திலே வாழ்கின்ற போது நீதியோடும் நியாயத்தோடும் நாம் வாழ்கிற போது ஆண்டவர் குறைவான ஒரு செல்வம் காணப்பட்டாலும், குறைவான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாலும் நமக்கு திருப்தியை தருவார். எனவே திருப்திக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிற அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே திருப்தி அடைய வேண்டும் என்று சொன்னால், நாம் நீதி உள்ளவர்களாக இந்த உலகத்திலே வாழ்கிற போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நீதியும் செய்வார், நீதியை செய்யக்கூடிய ஒரு இருதயத்தை நமக்கு தருவார் என்பதிலே சந்தேகமில்லை. எனவே நாம் நீதியின் மேல் பசிதாகமுள்ளவர்களாக நாம் காணப்படுவோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.